ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முக்கியமானது இல்லைன்னா டெய்லி நமக்கு தான் சமையல் போடுவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் என்னுடைய சமையலை கண்டிப்பாக நீ போடுப்பா வீடியோவா அப்படின்னாங்க. சரின்னு போட்டேன். இன்றைக்கி சிறுதானிய பொங்கல் பண்ண போகிறேன் அவங்களுக்கு. அதுக்கு இந்த சிறுதானியத்தில் ஒன்று எல்லாமே கலந்து வச்சுப்போம். உங்களுக்கு தெரியல, அதில் ஒரு ஆளாக்கு ஒரு டம்ளர், இதில் 3/4 டம்ளர், அதே டம்ளர் தான் ரெண்டும். ஒன்று பருப்பு, இன்னொன்றில் இந்த சிறுதானியம் ரெண்டுத்தையும் எடுத்துடணும். இதுக்கு ஒன்றுனா இது 3/4, அவ்வளோதான் அளவு. இதை நல்லா 4 வாட்டி கழுவிட்டு குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சிடணும். இந்த பொங்கல் 10 நிமிஷத்தில் ஆகிடும். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்ப்போம். 2 நிமிஷத்தில் தான் என் குக்கருக்கு வச்சுருக்கேன், ஸ்லோவில் வச்சு. இங்கே பாருங்கள், இதாக இனிமேல் அப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் பொங்கல். சும்மா அவ்வளோ அழகாக சாப்பிட்டே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இதை தாளிச்சிடுவோம். தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துருவோம்மா. பொங்கல் தாளிக்க இஞ்சி நல்லா ஒரு சின்ன துண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை. முந்திரி வேணுங்களுக்கு முந்திரி போடுங்க. நான் முந்திரி போட மாட்டேன், உங்களுக்கு டயட் பொங்கல் மாதிரி தானே. எண்ணெயும் கம்மியாக வைப்பேன், நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடுவோம். கடாய் வச்சு சின்ன கடாய் வச்சுருக்கேன், தாளிக்க போகிறேன். எண்ணெயும் கம்மியாக தான் ஊற்றுவேன். நமக்கு சட்டி காஞ்சிருச்சு. இன்னும் இஞ்சி துண்டை போட்டுருவோம். எண்ணெய் நீங்களாம் நிறைய எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா அழகாக நெய் கூட ஊற்றி செய்யலாம். சூப்பராக இருக்கும் அந்த பொங்கல்லாம். ரொம்ப ஹெல்த்தி. காலையிலே அதுவும் சாப்பிட்றது நமக்கு எவ்வளோ ஹெல்த்தி தெரியுமா. ஃபுல்லாகவே இதில் தான் கொண்டு வராங்க டாக்டர்ஸே. உங்களுக்கு எண்ணெய் சும்மா காட்ட தான் செய்வோம் கை. இந்த சிறுதானிய பொங்கல் ப்ரெஷரு, சுகர் எல்லாமே கண்ட்ரோலில் வைக்கும். இந்த பாருங்க, க்ளீனாக அழகாக நல்லா பொன்னிறமாக ஆகி போச்சா. இனிமேல் நம்ம பொங்கலில் நம்ம அப்படியே செஞ்சு வைக்கலாம். எண்ணெயே இல்லை பார்த்தீங்கன்னா, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொங்கல். நீங்கள் அப்போ நெய்யே எல்லாம் ஊற்றி செய்யும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இனிமேல் இதுக்கு அப்படியே ஒரு கிண்டிட்டு சாப்பாடு கொடுத்துருவோம். இதுதான் இதுக்கு காஞ்ச மிளகாய் சட்னி சூப்பராக வச்சுருக்கேன். அந்த காஞ்ச மிளகாய் சட்னியும் பொங்கலும் காட்டுறேன் உங்களுக்கு. இனிமேல் பொங்கல் சிறுதானிய பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்க அழகாக இருக்கா. ஹெல்த்தியானது. காலையிலே நமக்கு சுகர் ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக அதை செஞ்சிட வேண்டியதான். அதேமாரி காஞ்ச மிளகாய் சட்னி வச்சுருக்கேன். தண்ணியாக தான் கேட்பாங்க, அதுக்கு தண்ணியாக தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லாமே அவங்க டயட் பார்த்தீங்களா. இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக வச்சுருக்க பாருங்கள். அதேமாரி நான் மருதாணி வச்சேன். நமக்கு பெண்களுக்கு மருதாணி கையில் வச்சா அவ்வளோ நல்லது. இலை இப்போ யாருமே வைக்கிறது, நான் எப்போவுமே வைப்பேன். இந்த வாட்டி தான் இலை கிடச்சிட்டு இப்போ வீட்லேயும் நட்டி வச்சுட்டேன். அதுமாதிரி எல்லோரும் கையில் அதை வைங்க. நமக்கு உண்மையாகவே ஒரு பெனிஃபிட் கையில் அதை வைக்கும்போது. வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்